துன்பங்களுக்கு ஆளான இயேசுவே, என் வாழ்வில் உண்மைக்கு குரல் கொடுத்து அனைவரையும் அன்பு செய்து வாழ அருள் தாரும். ஆமென். இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், இறைவனின் கட்டளைகளை கருத்தாய் கடைபிடிக்காமல் நாமும் நம் கடமைகளிலிருந்து பல நேரங்களில் விழுந்து கிடக்கிறோம். கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. எருசலேம் திருக்கோயிலின் திரை இரண்டாக கிழிகிறது. நம் பாவங்களும் கடவுளை விட்டு விலகி உறவுகளை உதாசீனப்படுத்திய ஈரமற்ற நம் இதயமும் வீணான உலக ஆசைகளுக்கு என்பதை உணர்வோம். அதற்கு பரிகாரமாக அழுவோரின் ஆறுதலாகி புதிய மனிதத்தை படைக்க இயேசுவின் ஒவ்வொரு பாடுகளின் இலைகளிலும் புதிய பாடத்தை கற்போம். தாபோர் மலையிலிருந்து இறங்கி வந்த அந்த 3 அப்போஸ்தலர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களைப் போல புதிய அனுபவம் பெற்றவர்களாக, ஆன்மீக முதிர்ச்சி பெற்றவர்களாக புது வாழ்வு வாழ, புனித வாழ்வு வாழ இந்த அன்னமா மலையிலிருந்து நாம் இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். இப்பொழுது இந்த திருச்சிலுவை பாதையானது இயேசுவோடு பயணிக்கின்ற அந்த கல்வாரிக்கு இணையான பாதை. வீண் பராக்குகளுக்கோ, வீண் சிந்தனைகளுக்கோ, வீண் பேச்சுக்கோ இங்கு துளியும் இடம் இல்லை. ஏறக்குறைய 14 மணி நேரம் 2-3 பேருக்கு முன்னிலையிலே இயேசு எல்லா அதிகாரமும் பெற்றிருந்தும் கூடி குறுகி நின்றார். சொல்ல முடியாத அளவிலே சித்திரவதைக்கு ஆளானார். எல்லாம் 2000 ஆண்டுகளாக தாய் திருச்சபையானது இதை நமக்கு அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறது என்றால், நம்முடைய வாழ்வு நாளுக்கு நாள் மாற்றம் பெற வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுவோடு கல்வாரியிலே அன்றைக்கு பயணித்த பலர் அவரை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் பயணித்தார். இன்றைக்கு இயேசுவின் சிலுவையை உற்று பார்த்து நம்முடைய வாழ்விற்கு நாம் மீட்பு பெற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு இயேசுவை நோக்கி அருகிலே சென்று பயணிப்போம். நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவோம். ஒவ்வொரு நிலையை நாம் கடந்து செல்கின்ற பொழுதும் நம்முடைய மனமானது விண்ணகம் நோக்கியதாக இருக்கும். சீலவை சாணினை சுமதி இகழ்நரி அன்பு சுமதி மனம் மருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. என் வாழ்வில் உண்மைக்கு குரல் கொடுத்து அனைவரையும் அன்பு செய்து வாழ அருள் தாரும். ஆமென். வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, இந்த திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்கள் பேரு தயவாயிரம் மறித்த விசுவாசினால் மாக்கள் சுரேசன் இயக்கத்தினால் நித்தியலை பார கடவுளே. மனம் வருவாயா, மனம் திரும்பி
தாங்கி பிடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சிந்திப்போம். இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், இறைவனின் கட்டளைகளை கருத்தாய் கடைபிடிக்காமல் நாமும் நம் கடமைகளில் இருந்து பல நேரங்களில் விழுந்து கிடக்கிறோம். உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளராமல் எழுந்து பயணித்த இயேசுவை போல தடைகளை தாண்டி துணிவுடன் தொடர்வோம் நம் வாழ்க்கை பயணத்தை. விழுந்த நாம் விழுந்து விடாமல் எழுந்து ஏற்றம் காணுவோம். இயேசுவை போல எழுந்து இலக்கை நோக்கி பயணிப்போம். இறை சித்தம் உணர்ந்தாரே, அன்று இறை சித்தம் உணர்ந்தாரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. சந்திக்கின்றார். திவ்யேசுவை ஆராதித்து உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவனின் அருளாசிரியரை முழுமையாக பெற்ற தாய் மரியாள் இறைவனின் மீட்பு திட்டத்தில் முழுமையாய் பங்காற்றினார். இயேசுவின் பணிவாழ்வில் ஆக்கமும் ஊக்கமும் அளித்தவர் அவர். இயேசுவிடம் விளங்கிய அனைத்து மனித நற்குணங்களும் அவர் தன் தாயிடமிருந்து கற்றவையே. தேவையில் இருப்போருக்கு இயேசு ஓடோடி சென்று உதவியது சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார விடுதலைக்கான ஆர்வத்தை தூண்டியதும் அன்னை மரியாளின் வாழ்க்கையே. இயேசுவின் வாழ்வில் எதிர்கொண்ட சவால்களை சாமர்த்தியமாக சாத்தியமாக்கியதும் அன்னையிடம் அவர் கற்ற பாடமே. இயேசுவை வயிற்றில் சுமந்த போதும் அவர் இறப்பின் பின்பும் இயேசுவுக்காக ஜெபித்தவர் தாய் மரியாள். பாடுகளின் பயணத்தில் பொழுதையும் இரத்த கரைபிடித்த முகத்தையும் கண்டு வெளியில் சொல்ல முடியாத வேதனை அடைந்திருக்கிறார் தாய் மரியாள். என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் கண்டேன். வறுமையில் வாடிய ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை பெருமைப்படுத்தியவர். இறையரசு பற்றிய நற்செய்தி பணியில் பெண்களுக்கும் உரிமை அளித்தவர். இதோ வெரோனிகாவின் வீரத்தை கண்டு வியந்து நிற்கிறார். வெயிலின் கொடுமை ஒரு பக்கம், வேடிக்கை பார்க்கும் கூட்டம் மறுபக்கம். இவற்றுக்கு மத்தியில்
கொலை வெறியோடு கூச்சலிட்டு இயேசுவை அடித்து இழுத்துச் செல்லும் படை வீரர்களின் கூச்சல் ஒரு பக்கம். இரண்டாம் முறை கீழே விழுகிறார். இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரல் ஒலியை கேட்டு எழுப்பவும் மாட்டார் என்ற தந்தையின் வார்த்தை வாழ்வாக்குறது. உடல் வலு இழந்து கொண்டிருக்கின்ற மனித குலத்தின் பாவ நிலையை உணர்ந்தவராக மனம் துடித்து போன எருசலேம் பெண்களிடம், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவுமே அழுங்கள் என்று கூறி வரப்போகின்ற அழிவிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள இயேசு அறிவுறுத்துகிறார். குடும்பத்தின் குலவிளக்கான பெண்ணுக்கு எதிராக மற்றொரு பெண் மாறுகிறாரே, அதை கண்டு இன்று அழ நமக்கு இயேசு அறிவுறுத்துகிறார். எத்தனையோ பெண்கள் தங்களது ஆடம்பர வாழ்விற்காக குடும்ப நலனை பாராமல் வருவாய்க்கு மேல் செலவு செய்கிறார்களே, வீட்டில் உள்ள வயதான பெற்றோரை மரியாதையோடு நடத்தாமல் விரிவாக பேசி மனதை காயப்படுத்தி வேதனைக்கு உள்ளாக்கும் கொடுமை நினைத்து அழ அறிவுறுத்துகிறார். நோக்கி கால்களை கடித்து கருணை தேவன் மனம் வருந்தி நீ வருவாயா. மூன்றாம் முறையாக சோர்ந்து விழுந்தாரே. இது வெளிப்படுத்துகின்றது. எத்தனை சோதனை வந்தாலும் தனது லட்சியத்தில் சிறிதும் தளராத இயேசு மீண்டும் எழுந்து பயணிக்க தொடங்குகிறார். சிந்திப்போம். பணத்துக்கும் புகழுக்கும் போதைக்கும் அடிமையாகி மயங்கி விழுந்து கிடக்கிறோம்.
பின்தொடர மனம் வருந்தி நீ தருவாயா உடைகளை பறித்திடவே சீட்டு போட்டனரே ஆடை பிடுங்கிடவே தசையை கிழித்தனரே தசையை கிழித்தனரே கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. ஆடை ஒரு மனிதனின் அடையாளம். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்பார்கள். சிலுவை, அவமானம், மரண தண்டனை இவைகள் போதாதென்று படை வீரர்கள் இயேசுவின் உடலோடு புதைந்து கிடக்கும் ஆடைகளை உரிக்கிறார்கள். ஆடைகள் உரிக்கப்படும் போது அவற்றோடு சதையும் ஒட்டி வரும் வேளையில் சொல்ல முடியாத வேதனையை அனுபவிக்கிறார் இயேசு. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு நிர்வாணப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார் என்பதை நம்முடைய ஆழ்மனதில் இந்த வேளையில் பதிய வைப்போம். இயேசுவை பார்த்து பரிதாபப்பட அல்ல, இயேசுவை பார்த்து நம்முடைய வாழ்வை புதுப்பிப்போம். ரத்தம் வடியும் இயேசுவின் காயங்கள், முட்கள் நிறைந்த சாட்டையால் கிழிக்கப்பட்ட சதைகள், முறிக்கப்பட்ட எலும்புகள், இயேசு அனுபவித்த இந்த துன்பங்களும் அவமானங்களும் நம்மை மீட்டெடுக்கவே. மனம் திரும்பி நீ வருவாயா கல்வாரி நோக்கி கால்களை தடித்து கருணை தேவன் பின்தொடர மனம் அருந்து நீ வருவாயா. ஏறக்குறைய 14 மணி நேர கொடூர சித்திரவதைகளுக்கு பின் குற்றவாளிகளும் குற்றவாளியாக கூர்மையான ஆணிகளை கொண்டு இயேசுவின் கைகளையும் கால்களையும் சிலுவையில் அறைகிறார்கள். கல்லையும் கரைய வைக்கும் கொடூர காட்சி இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. பசித்தவர்களுக்கு உணவளித்த கைகள், பாவிகளை தேடிச் சென்று மீட்ட கால்கள் இங்கே ஆணிகளால் துளைக்கப்படுகின்றன. ஆணியின் மீது விழும் ஒவ்வொரு அடியும் இயேசுவை சாவின் விளிம்பிற்கு இழுத்துச் செல்கின்றன. விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் சிலுவையில் இயேசு பெருங்கி துடிக்கும் நிலையை விட்டுப்பார். நாம் வாழும் சமுதாயத்தில் உண்மைக்காக, நேர்மைக்காக அநியாயமாக துன்பப்படும் சகோதர சகோதரிகளில் இயேசு இன்றும் சிலுவையில் அறையப்படுகிறார். அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையை அருளை பெற்றுத் தரும் கருவியாக்குகிறார் இயேசு. கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை ஞானம், பெருமை என்னும் புதிய வடிவம் கொடுக்கிறார். 4 அங்குல இந்த நாவால் நாம் எத்தனை பேரை அன்றாடம் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வார்த்தை என்னும் ஆணிகளா? இயேசுவை சிலுவையில் அறைந்தது ஆணிகள் மட்டுமல்ல, நம் பாவங்களும் கண்டுகொள்ளாமையுமே. மனதளவில், உடல் அளவில் அன்றாடம் நாம் பலரை காயப்படுத்தி சிலுவையில் இன்றும் அறைந்து கொண்டுதான் இருக்கிறோம் இயேசுவை. தங்களை தன்னை அர்ப்பணித்தே இறை சித்தம் முடிக்கின்றார்.
வந்து இறை சித்தம் முடிக்கின்றார். மனம் மருந்து கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிவனே 12ஆம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். இயேசுவை ஆராதிப்பேன், உனக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. எருசலேம் திருக்கோயிலின் திரை 2ஆக கிழிகிறது. தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி இயேசு உயிர் விடுகிறார். சிந்திப்போம். இந்த உலகத்தில் மனிதராய் பிறந்த அனைவரும் ஒரு நாள் சாகத்தான் வேண்டும். ஆனால் அது என்று, எங்கு, எப்போது என்று யாருக்கும் தெரியாது. மனம் வருந்தி நீ தாயின் மடியிலே சாய்ந்த சரணாக ஐயோ இயேசு சிலுவையில் உயிர் விட்டதை நேரில் கண்ட 100 தலைவன் இவர் உண்மையாகவே இறைமகன் என்று சாட்சி சொன்னார். கல்வாரி வரை தொடர்ந்து பயணித்த அன்னை மரியாளும் மகதலா மரியாளும் திருத்தூதர் யோவானும் சிலுவை அடியில் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். பாஸ்கா பெருவிழாவின் பொழுது சிலுவையில் சடலங்கள் தொங்கலாகாது என்ற யூத மரபுப்படி இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்குகிறார்கள். சிலுவை அடியில் அமர்ந்து இறைவாக்கு எப்படி தன் மகன் வாழ்வில் நிறைவேறியது என்பதை தாய் மரியாள் தியானித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையில் தாயின் மடியில் இயேசுவின் உயிரற்ற உடல் கிடத்தப்படுகிறது. குழந்தையாய் இருந்த பொழுது மடியில் சுமந்த மகனை உயிரற்ற நிலையில் சடலமாக மடியில் சுமக்கின்ற பொழுது தாய் அடைந்த வேதனை, வியாகுலம் வெளியில் சொல்ல முடியாத நிலை. 33 ஆண்டு கால இந்த உலக பயணத்தில் மகனை கண்டு பெருமைப்பட்ட நாள்களும், உன் மகனுக்கு பித்து பிடித்து விட்டது, மதிமயங்கி விட்டது என்று கூற கேட்ட பொழுதும், மக்களின் அறியாமையை கண்ட பொழுதும் எல்லாவற்றையும் மனதில் வைத்து தியானித்தவள். ஆனால் இன்றோ இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் போது, நாளை தன் மகனை பார்க்க மாட்டேன் என்று நினைக்கின்ற பொழுது, அவருடைய உடலை அடக்கம் செய்து விடுவார்கள் என்று எண்ணுகின்ற பொழுது எப்படிப்பட்ட வேதனை அடைந்திருக்கும். மனம் திரும்பி நீ கல்வாரி நோக்கி தாய்களை கடித்து
கருணையிலே கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். திவ்ய சேமை ஆராதித்து வணங்கி உனக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். மாட்டுக்குடிலில் பிறந்த மனிதத்துக்கு புது முகவரி கொடுத்த இயேசு பணிவாழ்வு முழுவதும் தங்க இடமின்றி அலைந்து திரிந்து தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நற்செய்தி அறிவித்த இயேசு பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு வலைகள் உண்டு, ஆனால் மனுமகனுக்கு தலை சாய்க்கவும் இடமில்லை என்ற வார்த்தையை வாழ்வாக்கிய இயேசு கல்லறையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் வேளையில் சொல்லும் பாடம், வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மாறாக மற்றவர் மனதில் நாம் வாழும் வரை என்பதை இன்றும் நம்மில் வாழ்ந்து நம்முடைய இரண்டாம் வருகை வரை அதை நிலைப்படுத்த இருக்கின்ற இயேசு மெய்ப்பித்து காட்டுகிறார். அருள் வாழ்விற்கு நம்மை அழைத்துச் செல்ல பாவம் என்னும் இருளின் பிடியிலிருந்து நம்மை இயேசு மீட்டு விட்டார். வெளியே நல்லவர் போலவும் உள்ளே தீய எண்ணங்களோடும் நயவஞ்சக சூழ்ச்சியோடும் வாழும் போது நம்மை இயேசு கல்லறை என்கிறார். நாம் கோதுமை மணியாக மடிந்து பலன் கொடுக்க நம்மில் இருக்கும் தீய வாழ்வை இயேசுவின் கல்லறையில் புதைப்போம். எவரது பாவம் மன்னிக்கப்பட்டதோ, மறைக்கப்பட்டதோ, மறக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் என்கிறது திருப்பாடல். பாவங்களை இயேசுவின் கல்லறையில் புதைத்துவிட்டு புது வாழ்வுக்கு இயேசுவோடு உயிர்க்க தயாராவோம். பகைவர் எல்லாம் திரண்டு அங்கே மீட்ட தன்னை கொல்லும் அவஸ்தை காருண்யேசுவின் கொல்லும் அவஸ்தை கல்வாரிக்கு போகலாம் வாரி. உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல நம்முலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.